ஃப்ரெண்ட்ஸ், சில பேருக்கு பாத்தீங்கன்னா சாதிக்கணுன்ற வெறி தங்களுக்கு அளவுக்கு அதிகமாவே இருக்கும். என்னதான் சாதிக்கணுன்ற வெறி அவங்க கிட்ட இருந்தாலும் அவங்களுக்கு உடல் பலவீனமும் இருக்கு. ஆனா அந்த சாதிக்கணுன்ற வெறி அவங்க உடம்புல இருக்கிற குறைய சுத்தமா மறைச்சிருது. அவங்க எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியும் அவங்கள பெரிய அளவுல பேசப்பட வைக்குது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அந்த மாதிரி ஒருத்தரை பார்க்கலாம். இந்த உலகம் உண்மையிலேயே ரொம்ப பெருசுங்க. இங்க பல முக்கியமான விஷயங்கள் இருக்கு. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா அன்பை காட்டுறதுன்னு சொல்லலாம். அந்த அன்பு மட்டும் இல்லாட்டி நம்ம கையில எவ்வளவு காசு இருந்தாலும் அதெல்லாம் வேஸ்ட்டுங்க. நம்ம வாழ்க்கையில பாத்தீங்கன்னா கண்டிப்பா யாராச்சும் அன்பு காட்டுவாங்க. இன்னைக்கு நம்ம ஷோல ஒரு முக்கியமான ஆளை நம்ம பார்க்க போறோம். அவர் மேல அன்பு காட்டுறதுக்கு ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லைங்க, ஒரு குடும்பமே, ஒட்டுமொத்த குடும்பமே இருக்குங்க. பார்க்க ஆர்வமா இருக்கா? வாங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு பேரு யோகேஷ். அவரோட அப்பாவும் அம்மாவும் இங்க நம்மளோட இருக்காங்க. இவரு சின்ன வயசுல இருந்தே இப்படிதானா இல்ல? இல்ல சின்ன வயசுல நார்மலா தான் இருந்தாங்க. 1.5 வயசு வரைக்கும் ரொம்ப நல்லா தான் இருந்தான். ஓடுவான், விளையாடுவான், ரொம்ப லூட்டி அடிப்பான். இவருக்கு படிப்புல அந்த அளவுக்கு ஆர்வம் இருக்குன்றதை நீங்க எப்ப கண்டுபிடிச்சீங்க சார்? நீங்க சொல்லுங்க. இவன் உடலால பாதிக்கப்பட்டான்னு தெரிஞ்ச உடனே என்ன பண்றதுன்னு எங்களுக்கு ஒண்ணுமே தெரியல. சொந்தக்காரங்கெல்லாம் நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு எங்களை கேட்டாங்க. இவனுக்கு சின்ன வயசுல இருந்து படிப்பு மேல ரொம்ப ஆர்வம் இருந்தது. என்ன கொடுத்தாலும் படிப்பான். இவனுக்கு ஞாபக சக்தி ரொம்ப அதிகமா இருந்தது. பாத்தீங்களா, இவருக்கு படிப்புல ரொம்ப ஆர்வம் இருந்திருக்கு, ஞாபக சக்தி ரொம்ப ஜாஸ்தியாவும் இருந்திருக்கு. இவரு MBA முடிச்சிருக்காரு. அப்புறம் கால் சென்டர் ஜாபுக்காக நிறைய ட்ரைனிங் எடுத்திருக்காரு. எங்க எடுத்தீங்க? மெடிஸ்கோலா பிரைமிஸ். கால் சென்டர்ல ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களா? ஆமா சார். உங்களுக்கு ஜாப்ல எந்த மாதிரி பிரச்சனைலாம் வந்தது? ஒரு நாள் நான் கால் சென்டர் இன்டர்வியூக்காக ஒரு கம்பெனிக்கு போயிருந்தேன். அங்க ஒருத்தர் சொன்னாரு, நார்மலா இருக்கவங்களுக்கே வேலை கிடைக்க மாட்டேங்குது, உங்களுக்கு எப்படி கிடைக்க போகுதுன்னு சொல்லி என்கிட்ட கிண்டலா கேட்டாரு. நான் அவருடைய கேள்விக்கு ஒரே ஒரு பதில் தான் சொன்னேன், வாழ நினைக்கிறவனுக்கு ஊன ஒரு குறை இல்லைன்னு. சூப்பரா சொன்னீங்க. உங்க வாழ்க்கையில இவ்வளவு தன்னம்பிக்கை, இதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? சொல்ல முடியுமா? உண்மையை சொல்லணும்னா என்ன மாதிரி உடல் ஊனமற்றவர் இந்த உலகத்துல வாழ்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனா நான் ரொம்ப லக்கி. என்னோட அம்மாவும் அப்பாவும், அதை விட கடவுளோட கிஃப்ட் தான் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ். இவங்க எல்லாருடைய ஊக்கம் தான் தன்னம்பிக்கையோட உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கேன். சூப்பர் சார். உங்களோட ஆபீஸ் லைஃப்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? அங்க நடக்கிற பிரச்சனைகளை பத்தி எல்லாம் சொல்லுங்களேன். இப்போ நான் கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அது ஸ்பேர் பார்ட்ஸ் தயாரிக்கிறதுக்கு ட்ரைனிங் கொடுக்குற இடம். இதுக்கு முன்னாடி ஒரு கம்பெனில நான் 2 வருஷம் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த கம்பெனில சேலரி கொடுக்கறதுலாம் ரொம்ப கம்மி பண்ணிட்டாங்க. அதுல எனக்கு நிறைய லாஸ் ஆயிடுச்சு. பார்த்தேன், அதுக்கப்புறம் அந்த வேலையை விட்டு வந்துட்டேன். பரவாயில்ல, லைஃப்ல இதெல்லாம் சகஜம், அடுத்தடுத்து போய்கிட்டே இருக்கணும். சூப்பர் சார். லைஃப்ல இதெல்லாம் சகஜம்னு சொல்றாரு, அடுத்தடுத்து நடக்கிறத பார்த்து போயிட்டே இருக்கணும்னு சொல்றாரு. உண்மைதாங்க. எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் அடுத்து என்ன அப்படின்னு போயிட்டு இருந்தோம்னா வெற்றி நமக்கு தாங்க. இவரை பார்க்கும்போது நமக்கு ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லணும்னு தோணுது. உழைச்சு வாழணும்னு நினைக்கிறவங்களுக்கு உடம்புல இருக்கிற குறை ஒரு பெரிய குறையா தெரியாது. அவங்க நினைச்சாங்கன்னா சின்ன வேலை மட்டும் இல்லைங்க, பெரிய பெரிய வேலையை கூட செய்ய முடியும்னு நிரூபிச்சிருக்காங்க. அவங்க நம்பிக்கை தான் அதுக்கு காரணம். உண்மையிலே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இந்தியா. சபாஷ் இந்தியா.